இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வணிக யுத்தம் உலக நாடுகளை அதிர வைத்திருக்கிறது. இது இந்தியாவுக்கு சாதகமா பாதகமா, எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் முந்தைய அதிபர்கள் ஆயுதம் தாங்கிய போர்களில் ஆர்வம் காட்டி வந்த நிலையில் டிரம்ப் வணிக யுத்தத்தில் தீவிரம் காட்டி வருகிறார். குறிப்பாக எந்தெந்த நாடுகளுடன் வர்த்தக பற்றாக்குறை, அதாவது ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி செய்வது அதிகம் என்ற நிலை இருக்கிறதோ அவர்களுடன் வரி விதிப்பு போரை தொடங்கியுள்ளார். அமெரிக்காவுடன் அதிக வர்த்தக பற்றாக்குறை உள்ள நாடுகளில் இந்தியா 10வது இடத்தில்தான் உள்ளது என்றும், எனவே நம்மை டிரம்ப் குறிவைக்க வாய்ப்புகள் குறைவு என்றும் கூறுகிறார் இந்திய டெக்ஸ்பிரனஸ் கூட்டமைப்பின் அமைப்பாளரான பிரபு தாமோதரன். ஏற்றுமதி செய்வதும் சைனா அளவுக்கு அதிகமாக இல்லை, நல்ல ஒரு சைசபிள் வேல்யூ நம்ம ஏற்றுமதி பண்ணாலும் கம்பேர்ட் டு சைனா நம்மளோடது கம்மி. நம்பர் 1. நம்பர் 2, இந்த ரேங்கிங்ல இப்போ உதாரணமாக சைனாக்கு $300 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருக்கு, யூரோப்பியன் யூனியனுக்கு $236 பில்லியன் இருக்கு, மெக்சிகோக்கு $172 பில்லியன் இருக்கு. இந்த மாதிரி வியட்நாம் ஒவ்வொரு நாடா பார்த்தா நம்ம 10வது இடத்துல இருக்கோம். அதனால மிக தீவிரமான பாதிப்பை சைனா, மெக்சிகோ போன்ற நாடுகள் சந்திப்பது போன்று இந்தியா சந்திக்காது என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. தற்போது எழுந்துள்ள வணிகச் சூழல் இந்தியாவிற்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளை கொண்டுவரக்கூடியது என்றும், டிரம்புடனான பேச்சுவார்த்தையை இதற்கு சரியாக பிரதமர் மோடி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் பிரபு தாமோதரன். குறிப்பாக புதிய வேலைவாய்ப்புகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிற்கு கொண்டுவரும் வகையில் பிரதமர் மோடியின் அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பிரபு தாமோதரன். ட்ரம்ப் அவர்களை பொறுத்தவரை உறுதியாக டெஃபினட்டா சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. நம்ம சைட்ல இருந்தும் சில பிளெக்சிபிள் பாலிசிஸ் வைத்து நம்ம எங்க அட்வான்டேஜ் எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவது மிக முக்கியம். ஸோ லேபர் இன்டென்சிவ் செக்டருக்கு ஃபேவரபிளா வர்ற மாதிரியும், டெக்னாலஜி நம்ம நிறைய அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அதுக்கு சில டியூட்டிஸ் எல்லாம் நம்ம குறைத்து ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்தால் இந்த ட்ரம்ப் 2 என்ற ஒரு டாரிஃப் வார் இந்தியாவிற்கு மிக சாதகமாக அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. சீனா, மெக்சிகோ, வியட்நாம் ஆகிய 3 நாடுகள் மீதுதான் டிரம்ப் தீவிர கவனம் செலுத்துவதாகவும், இந்தியா இதுகுறித்து பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை என்றும் கூறுகிறார். சென்ற வருடம் 100 கோடி பார்சல்கள், சிறு சிறு பார்சல்கள் அமெரிக்க வாடிக்கையாளர்களை சென்றடைந்தன உலகத்திலிருந்து பல நாடுகள், குறிப்பா சைனால இருந்து தான். என்னன்னா, அந்த மாதிரி ஸ்மால் பார்சல்ஸ்க்கு அமெரிக்கால டியூட்டி கிடையாது. ஸோ அப்போ 0 டியூட்டில இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, அந்த மாதிரி ஸ்மால் பார்சல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணா சைனாவிற்கு மட்டும் இப்போ வரி விதிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு இந்தியாவிலிருந்து ஒரு ஆயத்த ஆடையோ ஒரு ஹோம் டெக்ஸ்டைல்ஸோ நம்ம ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நமக்கு 0 டியூட்டியும் அவங்களுக்கு 35% டியூட்டியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு அதிகமாகவும் சைனா, மெக்சிகோ, வியட்நாம் இந்த 3 கண்ட்ரி தான் மேஜரா அவங்க டார்கெட் பண்றாங்க. இவங்க 3 பேருமே நமக்கு காம்படிட்டர்ஸ். அவங்களுக்கு அதிகமாகவும் நமக்கு குறைவாகவும் விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்போது அது நமக்கு சாதகமாக அமைவதற்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. டிரம்பின் வணிக யுத்தத்தை கண்டு உலகம் பதறும் நிலையில் அதை தங்களுக்கு சாதகமாக மாற்றும் வகையில் மத்திய அரசின் அணுகுமுறைகள் இருக்குமா என்பதே கோடானு கோடி மக்களின் எதிர்பார்ப்பு. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபன் மற்றும் செய்தியாளர் ஐஸ்வர்யாவுடன் சேஷகிரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.